8 மணி நேரமாக லைனில் நின்று கடைசியாக சித்தரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன வரம் வேண்டும் ஆனாலும் கேள் அப்படின்னு சித்தர் கேட்க, அதுக்கு நம்ம ஆள் சாமி எனக்கு வாழ்ந்து வாழ்ந்து அழுத்து போச்சு, எனக்கு இன்னும் 1 வருஷம் போதும், அதோட எனக்கு நிம்மதியாக சாவு வந்தால் போதும் அப்படின்ட்டான். அந்த வரத்தை கொடுத்தாரா? ஓத்தா 10 தூக்கு மாத்திரை போட்டு பார்த்தா எப்போனா நீயே செத்துறோடா, இதெல்லாம் ஒரு வரம்னு கேட்க வேண்டான்னு கல்தாமட்டிலே 2 போடு போட்டு அனுப்பிட்டார். அப்படியேவா சொன்னார்? அப்படி சொல்ல அதையே செந்தமில்ல சொல்லிட்டார். அப்போ அந்த வரத்தை கொடுக்கலையா? அவன் கேட்டது கிடைக்கல, ஆனால் வேற ஒன்று கொடுத்தாரு. என்னது? அடுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு நாள் காலையில் டீ குடிச்சிட்டு நிம்மதியாக கக்கூஸ் போயிட்டு இருந்தான். சரி, திடீர்னு ஏதோ நெஞ்சு வலி போல நெஞ்ச பிடிச்சி அப்படியே செத்துட்டான். அப்புறம் அவன் கேட்ட டபுளாக கிடச்சதுல. உனக்கு என்ன புரியுது இதுலேருந்து? எனக்கு என்ன, நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சின்சியராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் அதை விட பெட்டராக கிடைக்கும்னு தோணுது. அதான். உனக்கு அப்படியா புரிஞ்சுது? எனக்கு என்ன புரிஞ்சுது தெரியுமா? எவனா வந்து வரம்னு கேட்டா காசாக கேட்டணும், ஏன்னா கிடைக்க டபுளாக கிடைச்சா நல்லது தானே. உனக்கு ஜோசியம் ஜாதகம் மேலே எதுவும் நம்பிக்கை இருக்கு? டேய் ஒன்னதான்டா, என்ன எதையோ யோசிச்சு மந்தமாக வர? நம்ம என்ன பிரியாணி சாப்பிட்டு தூங்கவா போகிறோம்? என்ன வேலை பார்க்க போகிறோன்னு தெரியும்ல? தெரியணும். ஷார்ப்பாகணும்டா. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? நம்ம பசங்க பண்ணுறதுலேயே ரொம்ப முக்கியமான வேலை அதுதான். கொஞ்சம் மிஸ் ஆச்சு பிசு தட்டிடும். செம்ம அலர்ட்டாக இருக்கணும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அங்கே பாரு, ஒருத்தன் போதையில் குடிச்சிட்டு 10 இருக்கான். அவன் ஏன் வீட்டுக்கு போகாமல் அங்கேயே இருக்கான் சொல்லு? தெரியலையே. அவன் வீட்டுக்கு போனால் கொண்டாடிட்டு செருப்பாலேயே அடி வாங்குவான். அவன் அடுத்து என்ன பண்ணுவான் அது சொல்லு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஆள் சாப்பிட்டு போவான்னு நினைக்கிறேன். அதான் இல்லை, அவன் கட்டியிருக்க லுங்கியை கழட்டி ரோட்டோரமாக போட்டு அதுலேயே 10 தூங்கிடுவான். குடிக்காரங்க பொண்டாட்டிலாம் ரொம்ப ஷார்ப்பு. தம்மா துண்டு ஹால் சால்லாம் அவங்கள ஏமாத்திட முடியாது. புரிஞ்சுதா? இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தொழிலில் நான் சுக்கா இருக்கணும்டா. ஒருத்தனோட நடை உடை பாவனை எல்லாம் வச்சு அவன் என்ன யோசிக்கிறான், அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான், அது எல்லாமே சொல்ல தெரியணும். எனக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்குது. அதனால தான் இந்த தொழிலில் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன். அப்படி இல்லைன்னு வையே முடிச்சு விட்ருவாங்க தம்பி. சரியா? இதோ இப்போ போகிறோமே அது கூட சாதாரண இடம் இல்லைடா. பசுபதியோட சீஃப் அக்கௌண்டன்ட் வீட்டுக்கு தான் வெள்ளை அடிக்கவே போகிறோம். உனக்கு தெரியும்ல, இந்த ஏரியாவே பசுபதி கண்ட்ரோல் தான். அர்த்த ராத்திரியில் அந்த ஏரியாவில் இறங்கி அவன் அக்கௌண்டன்ட் வீட்டிலேருந்து வெள்ளை அடிச்சுட்டு வெளியே வர்றது அவ்வளோ சாதாரண விஷயமா? நீ நம்ம பையடா, என்னை நம்பி வந்திருக்க. உன்னை பத்திரமா திருப்பி கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனால் ஒன்றுடா, இந்த கொலை லொட்டு லொஸ்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான் காரணம், பரணி. இவ்வளோ உயிர் போயும் இவ்வளோ பேர் வாழ்க்கையும் ஜெயிலில் சரண்டராகி அழிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் நம்ம அன்பனை இன்னும் பரணி உயிரோடு விட்டு வச்சுருக்காரு? டேய், பரணியை பற்றி தெரியாமல் பேசிட்டுருக்க. இப்போ தான் ஒரு மாதம் இருக்கும். இங்கே 2 தள்ளி தான் ராத்திரி 2 மணிக்கு நடு ரோட்டில் காரை நிப்பாட்டிட்டு கையில் தம்மோட படுத்திருக்கான். பக்கத்தில் ஒரு பொண்ணு வேற. ஏரியாவில் எவ்வளோ வீடு, எவனுமே வந்து பார்க்கலடா. நடு ரோட்டில் ஸ்பீக்கரை வேற வச்சுட்டு அந்த பாட்டு பேசக்கூடாது வெறும் பேச்சில், அந்த பாட்டு கேட்டிருக்கியா? அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கான். செம சவுண்டு பா. அந்த ஜன்னலை திறந்து பார்த்தாலே தெரியும் அங்கே நிற்கிறது பரணியோட கார் தான்னு. அதனாலேயே அவனும் பார்க்க வரல. ஆள் யாருன்னு தெரியாமல் ஒரு 4 பேர் ஃபுல் டைட்டில் வந்து அந்த பொண்ணு முன்னாடி ஸ்பீக்கரை போட்டு உடச்சிட்டாங்க. அப்புறம் தம் இருக்கு. குர்ரா எப்படி கல்லை பொறுக்கி நானே தேய்ச்சி பற்றிக்கவா? ஏய், லைட்ரு எங்கடா? இல்லை, லைட்ரு யாரா அவன்? என்னது இது? எப்போ கேட்டாலும் 2த்தையும் சேர்த்து கொடு. தம்மா மட்டும் வந்து நீட்டாத. இது என்ன சாப்பிட முடியும்? சரி.
எங்கே விட்டேன்? ஒரே ஆள் 4 பேரை கதற கொண்டான். பாட்டு சத்தத்தோட அவங்க கதற சத்தம் அதுக்கும் மேலே. அப்பயும் ஒன்றும் கேட்க வரல. அதுலேயும் அந்த ஸ்பீக்கர் உடைச்சான்ல, அவன் எலும்பை எண்ணி சாவச்சான். அவன் மூஞ்சி அவன் குடும்பத்துக்கே அடையாளம் தெரியாமல் போச்சு. இதெல்லாம் ஒரு ஃபிகர் முன்னாடி அசிங்கப்படுத்துக்காக பண்ணானா? ஃபிகரா? அதுவே ஒரு ஐட்டம்டா. அவனுக்கு இளையராஜா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கேட்க உள்ளன்றதுக்காகவே சாவச்சிட்டான்டா. அந்த 4 பேரை யோசிச்சு பாரு. சாதாரண இளையராஜா பாட்டை கேட்க முடியாமல் செத்து போயிட்டாங்க. அன்பனை பரணியை உயிரோடலாம் விட்டு வைக்கல. அவன் சாவு அவன் கையில் தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. எப்படின்னு இதெல்லாம் சொல்கிறேன் வா. 2015 நக்சல் என்கவுண்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? 5 வருஷம் முன்னாடி நார்த்தில் டீல் பேசும்போது நக்சல் ஏரியான்னு தெரியாமல் நம்ம ஆளுங்க 10 பேர் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒன்று பரணியும். பைபிள் 2 வருஷம் அவங்களோட தான் தெரிஞ்சான். அவங்க எங்கே போனாலும் அவனும் போனான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது எல்லாம் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஒருத்தனை எப்படி ஈவ இறக்கமே இல்லாமல் விதவிதமாக டார்ச்சர் பண்ணாங்கன்ற கண்ணு முன்னாடி அவன் பார்த்தான். ஒரு அளவுக்கு மேலே ரத்தம், எலும்போடையிற சத்தம் எல்லாத்துக்குமே அவன் பழகிட்டான். ஒரு உயிருக்கு உண்டான மரியாதையே போய் முழு சைக்கோவாகவே அவன் மாறிட்டான். இங்கே எல்லாரும் பரணி செத்துட்டான்னு நினச்சாங்க. டேய் பயப்படுறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா. 2 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் என்கவுண்டர்லேருந்து தப்பிச்ச ஒரே கைதி பரணி தான். அப்புறம் இங்கே வந்தான். நம்ம அண்ணன்கள் எல்லாத்தையும் பிரித்து விட்டான். அவங்க கண்ணால் பார்த்த எல்லாத்தையும் இங்கே செய்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்டான். 3 மாதத்தில் 8 கொலைடா. எப்பா எஃப்ஐஆர் லிஸ்ட்லாம் பெருசாக போயிட்டே இருந்தது. ஏன்னா அவன் பண்ண சம்பவம்லாம் அப்படி. அதுக்கப்புறம் தான் இந்த கொலை, போலீஸு, க்ளீனப்பு இதெல்லாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன்டா, பரணி கையில் மாட்டணும்னு வையி அடியிலே செத்துடணும். இல்லைன்னா சாவர வரைக்கும் கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி தான் சாவடிப்பான். நம்ம அன்பான ஒன்றும் லேஸ்பட்ட ஆள்லடா. அது ஏன்னு உனக்கே கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஆடிட்டர் சுந்தரம். இந்த வீடு தான் நினைக்கிறேன். போகலாம். இங்கே பாரு, இதுக்கு மேலே என்னடா வேணும்? இதுதான். அப்புறம் இந்த கதவை அடித்தோ உடைச்சோ திறக்க தேவையில்லை. ஏன் சொல்லு? ஏன்னா இந்த கதவை பூட்டவே இல்லை. க்ளவுஸ், மாஸ்க், கிளாஸஸ். ரெண்டு. வேலையை ஆரம்பிப்போமா? லெஃப்ட் போனா, லெஃப்ட் போனா, ரைட் ரைட் வா. லெஃப்ட் போனா. என்னடா இது? ஒன்றும் இல்லை, எலும்பு தான் உடைஞ்சது. அவனுக்கு என்ன வலிக்கவா போகுது? வா. எனக்கு ஒரு கேள்வி. நம்ம கிளம்புறப்பவே 10 மணி மேலே ஆயிடுச்சு. அந்த கணக்குப்படி பார்த்தா ஆடிட்டும் பொண்டாட்டியும் சாப்பிட்ருக்கணும். ஆனால் கிச்சனில் எந்த பாத்திரமும் இல்லை. அதை வச்சு பார்த்தா ஒன்று அவங்க லேட்டாக சாப்பிட்றவங்களா இருக்கணும், இல்லைன்னா அவங்க சாப்பிட்ட உடனே பாத்திரம் கழுவி வைக்கிறவங்களா இருக்கணும். இதில் எதுவாக இருக்கும்? இதுக்கு மேலே உனக்கு தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. போய் வேலையை பாரு.
சரி, இளையராஜா பாட்டு கேட்கும்போது ஸ்பீக்கர் உடச்சனால தானே கொலை பண்ணான். இதே ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்கும்போது உடச்சிருந்தா சும்மா விட்டுருப்பானா? எப்படி வீடு? சும்மா பலன்னு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி புது வீடு மாதிரி இருக்கா? நம்ம வீட்டுக்கு வெளில அடிச்சா மிஸ்ஸே ஆகாது. அண்ணனுக்கு வேலை சீரும் சிறப்புமா முடிஞ்சுதா? அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். அண்ணா முடிஞ்சுண்ணே வேலை. நீங்கள் சொன்னீங்கன்னா சரக்கு ஏற்றிடலாண்ணே. அண்ணே ஹலோ 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 டேய் உன் ஃபோனை கொடு, சார்ஜ் இல்லை. என்கிட்ட எங்கண்ணா ஃபோன் இருக்கு? நானே உங்கள் ஃபோனில் தானே அம்மாட்ட பேசினேன். யாரா நீ? இது வேற கோளாறான ஃபோனாச்சே. சரி அவரே கூப்பிடுவார். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், காணாத கண்களை காண வந்தாய், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய், பெண் பாவை நெஞ்சிலே வாழ வந்தாய். பார்த்துதான் இருக்கணும். 10 மணி ட்ரெயின், அது இல்லைன்னா 10:45க்கு பஸ்ஸு, அதுவும் இல்லைன்னா மிஸ்ஸே ஆகாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நடு ராத்திரி என்ன கண்ணாடி போட தெரியுற? நம்பிக்கை இல்லை பரணி. டேய் மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன். வேலை கிளம்பினே இருப்போம். என்ன ரொம்ப விரியாத்துறான் அவன்? சரி சரி டென்ஷன் ஆகாத மாமா. மாமா நம்ம பேசுற மாதிரி வந்தாச்சு, கதவை தர மாமா. மாமா காசு வேற தரேன்னு சொன்னியே மாமா, இந்த வாட்டி ஏமாத்தாத மாமா, கதவை தர. தூங்கி நாகிற சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. என்னது ஃபோனு சுவிட்ச் ஆஃபா? போலாம் வா. இதே வேலைடா இந்த ஆளுக்கு. நாளைக்கு மட்டும் வருவேன், காசு இல்லைன்னு சொல்லி பாறேன், சொறி விடுவேன். நல்லா சொருவேன். பரணி வந்துட்டேன், காப்பாத்துன.
நம்ம ஆட்டில் ஒரு 10-20 பேர் அனுப்புறேன். ஹலோ அண்ணே அண்ணே விட்டுண்ணே, தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேண்ணே. எப்படிதான் வீடே இருக்குண்ணே, இந்த மாதிரி தலை வச்சு கூட படுக்க மாட்டேண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. நீ எந்த சாமியை கும்பிடுவ? ஏய், எந்த சாமியை கும்பிடுவ? கடைசியா உன் சாமி கிட்ட வேண்டிக்க. இனி உன் சாமியே வந்தாலும் உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவருக்கே தெரியும் நான் யாருன்னு. சாவு இவ்வளவு சீக்கிரம் உன்னை தேடி வருன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ எவ்வளவு காசு கேட்ட? நான் அண்ணன் வாங்கி கூட கொடுத்துறேன். விட்டுருனே. ஏய், என்ன கொண்டா மட்டும் இல்ல சரியா போயிருமா? அண்ணன் வந்தாரு மொத்தமா எல்லாரையும் கொண்டு போட்டுருவாரு, நாய் மாதிரி. முதல்ல உன்னொன்ன போன் அடிச்சு இங்க வர சொல்லு. அவர் என்ன கிழிக்கிறாருன்னு பாப்போம். சுவிட்ச் ஆஃப். அண்ணா கொஞ்சம் மேல. இது ஓகேண்ணா, கரெக்டா இருக்கு அண்ணா. சுற்றி வீடெல்லாம் இருக்கு, நைட் டைம் வேற. என்ன வாசனை அது? அண்ணா, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த மூஞ்சி பெரிய கை மாரி தெரியலையண்ணா. டம்மி பீஸா இருக்குது. ஆ என்னது இது? காஃபி தூள் கொட்டி வச்சிருக்கானுங்க. எதுக்கு போனு இது? பா, ஸ்மெல்லு தாங்கல. இதோ பாருண்ணா, பூரா காலம் அன்பண்ணனுக்கு தான் பண்ணிக்கிறான். இது ஒன்று தான் ஏதோ புது நம்பர் மாதிரி இது. இந்தா, இது என்னன்னு பாரு. நான் போய் வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துடுறேன். வீடு முழு காய்ச்சி போடுற கொட்டி வச்சுக்கிறானுங்க. ஏதோ ஒரு பொம்பளை போல. இங்க வந்து பாரு, பேக்ல என்னென்னமோ கிடக்குதுண்ணா. அண்ணா, ஒத்தையாதான் வந்திருக்கான் போல. என்ன காஃபி வேறதான் கொஞ்சம் தூக்கலாம் இது. பா, எங்கடா? அந்த ரூம் ஒன்றும் இல்லைண்ணா, வாங்க காட்டுறேன். ஹலோ ஹலோ போலீஸ். பாவம், நல்ல மனுஷன். அவர் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? என்ன? நம்ம கூட வேலை பார்த்தது தான். அவர் கூட பரவாயில்ல, அவர் பொண்டாட்டி என்ன பாவம் பண்ணிச்சோ. என்ன பண்ணுறது, அவன் தலையில் என்ன எழுதிக்குதோ அதான் நடக்கும். எல்லாம் விதி, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஏய், விதியை பற்றி நம்ம பேசலாமா? எத்தனை பேர் விதியை நம்ம மூச்சு விட்டுக்கிறோம். அதுவும் கரெக்டு தான். ஆனால் போய் என் பிறந்த அப்போ தான் இதெல்லாம் ஆகணுமா? சுந்தரமாமா
கொஞ்சம் கூட கவலை இல்லாம போனால் பற்றி பேசுனீங்க. இது முடிஞ்சிச்சு. என்ன நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு விருந்தாளி இருக்கிறாரு. காக்கிக்கு போன் அடிச்சு கதறி இருக்கிறாரு. அவன் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போறான்னு பாக்குறேன். எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்கடா. உள்ள ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த அன்புக்கு நான் யாருன்னு பாடம் எடுக்காம இங்கிருந்து போறதா இல்ல. கபோர்டுக்குள்ள விருந்தாளி. வாங்க சார், விருந்து ரெடியா இருக்குது, வாங்க. என்ன சீலு வண்டி மாட்டிக்கிச்சு. அவன் தான் டம்மி ஆகிறான்னு பார்த்தா இவன் அவனுக்கு மேல டம்மி ஆகிறானே. மனுஷிக்கண்ணே முத வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. என்னப்பா உங்களுக்குலாம் மிஸ் ஆகாதா? பாரா. ஏய் கிருஷ்ணா, எங்கள் வீட்டில் என்னை விட்டா எங்கள் அம்மா அப்பாத்துக்கு யாருமே இல்லைண்ணா. அதுக்கு புற்றுநோய். அந்த ட்ரீட்மெண்ட்டு காசு இல்லாமல் தான் அந்த வேலைக்கே வந்தேண்ணா. இன்னைக்கு தானே வேலை. விட்டா எனக்கு ஒரு வழி தெரியலண்ணா. நான் காசு கொண்டு வரலண்ணா, அது செத்துரும் பொழைக்காது டாக்டர் சொல்லிட்டாருண்ணா. நான் வருவேன்னு நம்பிட்டே அதை அனாதப்புறமாகவே போயிருண்ணா. காலொடைஞ்ச மானொன்னு ஓநாய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. தான் தப்பிச்சிட்டோன்னு நினைச்ச அந்த மானு பொறுமையா வெளியே வரலான்னு யோசிக்கும் போது ஒரு சத்தம், ஈரக்குலையெல்லாம் நடுங்கிற மாதிரி உருமுற சத்தம். அந்த ஓநாய்கிட்ட தப்பிச்ச மானு இப்போ சிங்கத்தோட குகையில சிக்கிக்குச்சு. இப்ப அந்த சிங்கம் ரொம்ப பசியா இருக்கு. அது என்ன பண்ணும்? அடிபட்டு பயந்து இங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த மானை உயிரோட விட்டுடுமா, இல்ல அதை அடிச்சு தான் பசிய தீர்த்துக்குமா? அந்த மான பாவம்னு சிங்கம் விட்டுச்சுன்னு வை, ஆடு முழுக்க மானாதான் தெரியும். சிங்கத்தோட கண்ணில் படாம தப்பிக்கிறதா மானோட வேலை. ஆனா கண்ணில் பட்டுச்சுன்னு வெயி, அதோட முடிவை அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் காட்டோட முறை. இந்த முறை தான் மனுஷனுங்களுக்கும் பொருந்தும். நக்சல் கேம்ப்ல மாட்டின 10 பேர்ல 9 மான்கள், ஒரே ஒரு சிங்கம். தப்புச்செல்லாம் வரல, ஒவ்வொரு உயிரா செதைச்சுதான் நான் இங்க வந்திருக்கிறேன். உன்னை இவன மாதிரி செய்ய மாட்டேன். இனி உன்னை பார்க்கிற ஒவ்வொருத்தனும் இந்த ஏரியாக்குள்ள கால் எடுத்து வைக்க யோசிச்சாலே கதறி அழணும். ஆமா, எப்படிடா செஞ்சீங்க? கேட்கிறார்ல, கேட்டா சொல்றேன். அங்கே கொலைலாம் ஒன்றும் பண்ணல, கிளீனப் மட்டும்தான். அப்படின்னா சம்பவம் முடிஞ்ச அப்புறம் அந்த இடத்த சுத்தம் செஞ்சு ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி பாடியை கண்காணாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கைரேகையெல்லாம் அழிச்சிட்டு இந்த வீட்டில் எந்த ஒரு தடையுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவோம். அந்த வீட்டில் சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியறதுக்கே 2-3 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே பசங்கள்லாம் வெளியூர் போய் எங்கன்னா சேஃப் ஆகிடுவாங்க. ஓ, போனத்தோட வாடைய மாதிரி தான் காஃபி தூளை கொட்டி வச்சிருக்கீங்களாடா? இது நல்லா இருக்கே அண்ணா. நாம ஏன் இது மாதிரி பண்ணல? டேய், எங்களுக்கு வேலை செய்யறியா என்ன? வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவங்க எல்லாரையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன். அதாவது வாய் இருக்கு, நல்லா பேசுற, வாயை கீச்சு போடுறேன். காலி ஆயிடுறா போனா
இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதை பார்க்க அவன் சுயநினைவோட இருக்கணும். ஏய் அவனை உட்காரு, நம்மளை கொண்டு போட்டுறானே, நீ பாருடா அவன் என்ன ஆவறான்னு. கை கால் ரத்தமாயிடுச்சு, கழுவிட்டு வர. நல்ல வேலை சட்டையெல்லாம் படல, புது சட்டை வேற. ஏய் போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி தண்ணி இவனுக்கு நான் தண்ணி எடுத்துணுமா? ஏய் உன்னை என் கையாலே கொண்டு போட்டுருண்டா. இவனுக்கெல்லாம் தண்ணி எடுத்துன்னு வரதா இருக்கு. இது ஏதோ புது வாசனையா இருக்கு. கண்ணி ஏன் எரியுது? காஃபி பவுடர் கூட கொட்டல, வேற என்ன வாசனையா இருக்கும்? அப்போ காஃபி பவுடர் யூஸ் பண்ணது பாடியை மறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை. கேஸை மறைக்கிறதுக்கும். என்னடா பண்ண, என்னடா பண்ணி வச்ச? சொல்லுடா, கொல்லாம விட மாட்டேன்.